ஹாய் டூட்ஸ், நம்ம இப்போ சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் உட்காந்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவிதா கேம்பஸுடைய ஏரியல் வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்கள் பிரசிடென்ட் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் வீட்லேயும் நான் ரொம்ப ஹாப்பி. அதாவது வின் பண்ணது 6 கிட்ட, பட் அது இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணது அது எல்லாமே நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய ஹேக்கத்தான் போயிருக்கேன். எத்தனை பொண்ணு எனக்கே தெரியல, நான் 6ல் வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. How do you feel about the campus? Our campus is really fancy. That's what I feel. சவிதா காலேஜை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வார்த்தை சொல்ல என்ன சொல்லுவீங்க? வெரி இன்னோவேட்டிவ். சென்னை தமிழில் சொல்லுங்கள். சென்னை தமிழில் சொல்லுங்கள். ஆகாஷ், நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்களா? ரீசெண்டாக தான் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனி வந்துச்சு. ஸோ நான் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டேஷனில் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஸோ டோட்டலாக ஐ ஹேவ் 118 ரெப்போசிட்டரிஸ் போயிருக்கேன். எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து வரீங்க? இந்த காலேஜ் வந்து ரொம்ப इंफ्रास्ट्रक्चर நல்லா இருக்குது. ये कॉलेज बहुत अच्छा है. ஹாய் டூட்ஸ், நம்ம இப்போ சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் உட்காந்துருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பேசலாம். How are you? Fine sir, how about you? I'm good, I'm good. What's your name? கௌஷிக். கௌஷிக். எங்கேருந்து வரீங்க கௌஷிக்? கோட், சென்னையில் கோட், குண்டத்தூர் பக்கத்தில். ஓகே ஓகே ஓகே. இது உங்கள் ஃப்ரெண்டா? சஞ்சய். சஞ்சய். நீங்கள் எங்கேருந்து வரீங்க சஞ்சய்? ஆவடி. உட்காருங்க. ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லேப்ல? வாட் இஸ் கோயிங் ஆன் ஆக்சுவலி? இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு காலேஜ்க்காக பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணதுனால இதை வச்சு நான் ப்ளேஸ் ஆகிருக்கேன் 12 LPA பேக்கேஜில். எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கீங்க? டெவ்ரெவ்ன்ற கம்பெனியில். என்ன கம்பெனி? டெவ்ரெவ். எவ்வளோ பேக்கேஜ் உங்களுக்கு? 12 LPA. 12 லட்சமா? வெரி குட். சூப்பர். நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்களா? நானும் ப்ளேஸ் ஆகிட்டேன். நான் இப்போ பிளேஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது பேஸ் 1 சொல்லிட்டு 2 தான் பண்ணுவாங்க. ஸோ பேஸ் 1 வந்து 7th செமஸ்டரில் இருக்கும். ஸோ அப்போயே ஒரு 50% ஆஃப் த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதே ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ப்ரெசிடியோன்ற கம்பெனியில் 9.5 LPக்கு செலக்ட் ஆகிட்டேன். அப்போ சேலரி கண்டிப்பாக 10 லட்சம் இருக்கும். 9.5 LP. வெரி குட். நல்ல கம்பெனி இல்லைங்களா? ஓகே. இப்போ நீங்கள் பிரசிடென்ட் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் வீட்லேயும் நான் ரொம்ப ஹாப்பி. உங்கள் ட்ரீம் வந்து இப்போ அப்படியே கனவுல அப்படியே பறக்குறீங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரீம் எல்லாம் வந்துச்சு. How are you? I'm fine, sir. Your name? Ashwati. Ashwati. ஓகே. என் பேர் சுரேஷ். என்ன பார்த்துருக்கீங்களா இங்கே? ஓ, யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா? வெரி குட், குட் குட். ஓகே. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ என்னோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சைன் லாங்குவேஜ் லேர்னிங் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வெப் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ராஜெக்ட்க்கு, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஹெல்ப் ப்ளேஸ் ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓ, இதை வச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் செல்ஃப் ட்ரெயின்டாக வந்திருக்கீங்க? ஆமாம். எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க? பிரசிடியோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. நீங்களும் பிரசிடியோவில்? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ப்ராஜெக்ட் ஓரியன்டான லேர்னிங் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்லாம் ஏதோ அனலைஸ் பண்ணுறாங்க. சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா? அதெல்லாம் முடிய டிஸ்டர்ப் பண்ணுவோம் தான். ஓகே, கொஞ்ச நேரம் எனக்காக. என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கப்பா? ஸோ ஆக்சுவலி இது வந்து கெஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு சார். ஸோ இந்த கான்டினம் ரோபோட் ஆம்னு ஒரு கைண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ்லேயே ஒரு தனி ஃபீல்டே இருக்குது. இது வந்து இந்த ரொம்ப சூவேஜ் இந்த மாதிரி கெட்ட டிசாஸ்டர்ஸான இடத்துல போகும்போது போக முடியாத இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி கான்டினம் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பாஸ்ட். ஏன்னா இந்த ரோபோட் ஆர்ம்ஸ் மாதிரி ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்ஸ் வச்சு இந்த மாதிரி காம்ப்ளிகேட். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ்ன்றனால நாங்கள் ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணி ஸோ நம்ம ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஆமாம், கெஸ்ட். ஆமாம். ஓகே. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். அந்த ரிசல்ட் அனலைஸ் ஆமாம். பண்ணுறீங்களா? ஓகே. அந்த ரிசல்ட் நான் பப்ளிக் காமிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஏஐ மாடல் ஒன்று டெவலப் பண்ணோம். ஸோ அது வந்து அதோட கிராஃப்ஸ் இது. ஸோ அது கிளாஸ் கெஸ்டர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட அக்யூரசி லெவல்ஸ் ஒரு கெஸ்டருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பும் நாங்கள் டெவலப் பண்ணி வச்சு இங்கே ப்ராஜெக்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணோம் நாங்கள் காலேஜில். ஓகே. அப்போ ப்ராஜெக்ட் லேர்னிங்கிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ராஜெக்ட் லேர்னிங்கிறது ஆக்சுவலி எங்களுக்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் தான் சார். மினி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அப்புறம் ப்ராஜெக்ட் 1 இருக்குது ஃபைனல் இயரில், ப்ராஜெக்ட் 2 ஒரு ஃபைனல் இயரில். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ப்ராஜெக்ட்லேயே இன்வால்வ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும் எல்லா வாட்டியுமே, எல்லா செமஸ்டர்லேயுமே. ஸோ எங்கேருந்து வரீங்க? எனக்கு வெப்பேரி சார் வீடு. உங்கள் பேர்? வின்சென்ட். வின்சென்ட். ஆமாம் சார். நீங்கம்மா? ஐஸ்ரீ ரமேஷ் சார். ஐஸ்வர்யாவா? ஐஸ்ரீ. ஐஸ்ரீயா? ஐஸ்ரீ. ஐஸ்ரீ. ஐஸ்ரீ எங்கேருந்து வரீங்க? மடிப்பாக்கம் சார். பிடிச்சிருக்கா உங்களுக்கு கேம்பஸ்?
நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கேம்பஸ் நல்லா இருந்தது சார். ஸோ மென்டர்ஸுமே எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸ்டார்டிங் நான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ கண்டினியூஸாக ஹேக்கத்தான்ஸ் எல்லாமே அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு. ஹேக்கத்தான் ஆ என்ன மாதிரி ஹேக்கத்தான்ஸ்லாம் போயிருக்கீங்க? எத்தனை ஹேக்கத்தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஐ திங்க் அரவுண்ட் 6 ஆறா? கிட்ட அதாவது வின் பண்ணது 6 கிட்ட, பட் அது இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணது லைக் அது எல்லாமே நிறையா இருக்குது. வின் பண்ணதே 6. ஆ ஆனால் அட்டன் பண்ணது கணக்கே தெரியல. ஸோ அப்போ நீங்கள் எனக்கு நான் வாட் ஐ ஃபீல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஹேக்கத்தான் போயிருக்கேன், எத்தனை பொண்ணு எனக்கே தெரியல, நான் 6ல் வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேலிடாக ஒரு ஏஐ டூல் பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் ப்ளேஸ் ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேட்டுடலாமே அதிகமே ப்ளேஸ் ஆகிட்டிங்களா? இல்லை சார், நான் எனக்கு ஆக்சுவலி ரிசர்ச் ஓரியன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் மாஸ்டர்ஸ் அப்ராட் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அப்ராட் போக போகிறீங்க? ஆமாம் சார். பிளேஸ்மெண்ட்லாம் வேணாம்னு விட்டுட்டீங்க? இல்லை சார், எனக்கு வேலை வேண்டாம், நீங்கள் எப்போ வேலை கொடுக்குறது அப்படிங்கிறீங்க? அப்படி இல்லை சார். லைக் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால லைக் ஃபாரினில் காலேஜ் ட்ரை பண்ண கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அதுக்கு பிளான் அப்ராட் போகிறீங்களா? எந்த கண்ட்ரி? அயர்லாந்து சார். பாருங்கப்பா, இவங்க அயர்லாந்து போகிறாங்களாமா, பார்த்துருக்குங்க. உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது அயர்லாந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மொத்தத்தில் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரைட்? ஹாப்பியாக இருக்கீங்களா? நானும் சந்தோஷமாக இருக்கும் கூட பேசுறது. ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹலோ. இப்படி மூளைக்கு மூளை பார்த்து பசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் என்னவோ பயங்கரமாக ஸ்க்ரீனில் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்போம். ஹலோ. ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஹவ் ஆர் யூ சார்? ஐ அம் குட் மா, ஐ அம் குட். என்ன பார்த்துருக்கீங்களா இங்கே? அது பார்த்துருக்கேன் சார். எங்கே? யூடியூப். சூப்பர் சூப்பர். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்ன சந்திக்கிறதுல? நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் டு மீட் யூ. வெரி குட். என்னப்பா நீ மட்டும் டிஃப்ரெண்ட் ஏதோ பயங்கரமாக ஸ்க்ரீனில் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற? இல்லை சார், எனக்கு இது வந்து அன்ரில் இன்ஜின். நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஸ்க்ரீன் வந்து சின்ன சைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபெசிலிட்டி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பக்காவாக சார். இல்லையா? எஸ் சார். ஓகே. நீங்கள் எந்த இயர்? நான் ஃபைனல் இயர் சார். ஃபைனல் இயர். எஸ் சார். ஓகே. இப்போ இது வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டா? எஸ் சார். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். இப்போ நிறைய ப்ராஜெக்ட் லேர்னிங் இருக்குது. எஸ் சார். ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு விதமான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஃபஸ்ட் இயர் வந்து லைக் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப தேர்ட் இயர் பண்ணப்போ ரோபோட் வச்சு பண்ணேன் சார். இட்ஸ் டிஜிட்டல் ட்வின் மாடலிங்னு ஒரு கான்செப்ட். டிஜிட்டல் ட்வின் பண்ணேன் சார். ஸோ அது என்னென்னா லைக் எங்கள் லேபே ரீக்ரியேட் பண்ணிவிட்டு எங்கள் லேபில் இருக்க ரோபோட் வந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பயப்படுவோம். லைக் வந்து கோட் போட்டுனா அது ரன் ஆகும், பட் ஆனால் கரெக்டாக போடுறோமா இடிச்சிருமான்னு பயம் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கோட் டம்ப் பண்ணி ரன் பண்ணி அது ஒர்க் ஆகுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து இது செக் பண்ணலாங்கிறதுக்காக நான் ரியல் டைம் அதுக்காக நான் வந்து டிஜிட்டல் ட்வின் க்ரியேட் பண்ணேன் சார். இப்போ இது என்னது? இது வந்து சைன் லாங்குவேஜ் சார். ஸோ வந்து இப்போ நார்மலாக இப்போ சைன் பேசுகிறவங்களுக்கும் சைன் தெரியாதவங்களுக்கும் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு ஆள் இன்டர்மீடியேட்டர் தேவைப்படுது. அது இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒன்று சார். லைக் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எதை வச்சு டெவலப் பண்ணுறேன்னா அன்ரில் வச்சு டெவலப் பண்ணுறேன். இப்போ வந்து லைக் நம்ம இன்புட் கொடுக்குறோம். இன்புட் வந்து சென்டென்ஸாக கொடுப்போம். நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது இன்புட் கொடுக்குறோம். இப்போதைக்கு நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் பண்ணுறேன். இங்கிலீஷில் வந்து இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறேன்னா சைன் லாங்குவேஜுக்கு தனி கிராமர் ரூல்ஸ் இருக்குது. சைன் லாங்குவேஜ் நிறைய சைன் லாங்குவேஜ் இருக்குது. அதில் வந்து நான் இந்தியன் சைன் லாங்குவேஜ்க்கு மட்டும் பர்டிகுலராக பண்ணுறேன். இந்தியன் சைன் லாங்குவேஜில் வந்து அதுக்கு தனியாக கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கிராமர் ரூல்ஸை வந்து என்னோட சென்டென்ஸ்க்கு நான் இன்புட் கொடுக்கறதுக்கு வந்து நான் NLP யூஸ் பண்ணுறேன். NLPங்கிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். எஸ் சார். எனக்கு ஒரு விஷயம், இப்போ மக்களை நீங்கள் பாருங்கள், தம்பி பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தெரிக்க விட்றாரு அப்படி தான் சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்து டிஜிட்டல் ட்வினில் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறாரு, NLPயில் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறாரு, நேஷனல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லேட்டஸ்ட்டான ஸ்கில்லுங்க. அன்ரியல் இன்ஜினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த்தியான ஒரு இன்றைக்கி 5G லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஓரியன்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். இன்னும் இவட்ட பேசணும்னா நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும். பட் எனிவே நல்லா உங்கள்கிட்ட நான் பேசுறதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்லா டெக்னிக்கலி ஸ்டஃப்பாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நானும் கற்றுட்டு தான் சார் இருக்கேன். காலேஜ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது? லைக் அதான் சார், நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து எல்லா டொமைன்லேயும் சர்ச் பண்ணிட்டு எல்லா டொமைன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய டொமைன் தெரியுது சார். எனக்கு இன்னும் நீங்கள் நல்லா வருவீங்கன்னு தோணுது. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வந்துட்டு சமுதாயத்துக்கு நிறைய பண்ணணும். ஷோர் சார். ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம், பேசணும். இப்போ நெக்ஸ்ட் லேபுக்கு போகலாம். லேபில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கேடன்ஸ் லேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேடன்ஸ் லேப் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம வீலாகில் கொடுத்துருக்குறோம். எந்த வருஷமுக்கும் போன வருஷத்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவிதா கேம்பஸுடைய ஒரு என்ன சொல்ல ஏரியல் வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. கிரவுண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஃபோட்டோனிக்ஸ் அண்ட் நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் லேப் நம்மளால் பார்க்க முடியுது. அது வந்து இன்ட்ராமுரல் ரிசர்ச் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் ரிசர்ச் லேப் பார்த்தோம். அப்படி டக்குனு ஒரு லேப்குள்ளே வந்து ஒரு மேடம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். ஹலோ மேம், ஹலோ சார், உங்கள் பேருங்க? ரம்யா. ரம்யா மேடம், இங்கே நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணுறீங்க மேடம்? மைக்ரோஃப்ளூடிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், மெம்ஸ் டொமைனில். எஸ் சார், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் பாயிண்ட் ஆஃப் கேர் டிவைசஸ், பிளட் டெஸ்டிங் டிவைஸ் ஐ எம் ஜஸ்ட் டிசைனிங் சார். இது வந்து ஆக்சுவலி எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது இந்த இது? இசியில் இருக்குது சார் இந்த ரிசர்ச். எஸ் சார், இசி பேஸ்ட். இது என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? இந்த இன்டெலிசென்ஸ் வி ஆர் யூசிங் சார் ஃபார் டிசைனிங் தி மெம்ஸ் டிவைசஸ். ஓகே, how do you feel வந்து ரிசர்ச் பண்ணுறத வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? Yeah, they are providing good facility for doing research here. இங்கே வந்து பிஹெச்டிஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய வந்து ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தர் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம. ஹலோ சார். ஹை சார், உங்கள் பேருங்க? லிங்கராஜா. எங்கே சார் வரீங்க? நான் ஓல்டு வாஷ்மேன் பிட் சார். நீங்கள் என்ன மாதிரி ரிசர்ச் சார்? வாட் கைண்ட் ஆஃப் ரிசர்ச்? நீங்கள் எந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ சோலார் செல்லில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஃபுல் டைம் பிஎஸ்சி சோலார் செல்லில் பண்ணிகிட்ருக்கேன். ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க? இங்கே வந்து காம்சோல் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ், இன்டெலிசூட் லைசன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சார். அது போக ஏதாவது வேணும்னாலும் நமக்கு வெளியில் போகிறதுக்காக கொலாபரேஷன்ஸ் எல்லாம் அந்த சப்போர்ட்டிவ்லாம் கொடுப்பாங்க சார். கொலாபரேஷன் சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் கைட் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வெளியில் இருக்கிறது, அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வெளியில் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இங்கே. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ போகிற சோலார் செல் சார். சோலார் செல்லில் என்ன மாதிரி? சோலார் செல்லில் டிசைன் ஆஃப் சோலார் செல்ஸ்? டிசைன் இல்லை சார், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் சோலார் செல்ஸ். சோலார் செல் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு இப்போ நவடேஸ் கரண்ட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குல்ல சார். எல்லாருமே ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தேடி போயிட்டுருக்கோம். சோலார் செல் தான் லோ காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபேப்ரிகேஷன்ஸ் டெக்னிக், அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஹலோ. Hi, How are you? I'm good. How are you? Yeah, I'm good. What's your name? Kaushika. Kaushik. Kaushika. Kaushika. Oh, Yeah. People call you Kaushik. No, that's just for fun sometimes, yeah. Okay, good. What's your name? My name is Anisha. Do you have you seen me anywhere? I think. Think? Yeah, I think. Okay. Just basically I'm a professor now. I'm doing YouTube. Okay. And you can also see me in the YouTube like career guidance experts and all those things and all. Anyway, very happy to be here. How do you feel about the campus? Our campus is really fancy. That's what I feel. It looks really good in my opinion. We have like a lot of facilities that we can use, and then there's opportunities. We get a lot of that. I think so. You are from Tamil Nadu or elsewhere? I'm from Tamil Nadu. நான் என்ன நினச்சிட்டேன்னா நீங்கள் ஏதோ ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டேன் நான் ஆக்சுவலாக. அதனால நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் தமிழா? அப்போ தமிழ்லவே பேசலாம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். சரிங்க கௌசிக், நீங்கள் இந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காலேஜ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட், லைக் ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் ரொம்ப பண்ணியிருக்காங்க. பிஃபோர் லைக் ஒரு ட்ரெஸ் கோட் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறதோ ஒரு கோர்சஸ்லேயே வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் a good காலேஜ். ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? யா, டெஃபினெட்லி. நீங்கள்? Yeah, it's எனக்கும் சேம் ஃபீலிங் தான். It's pretty nice. We have a lot of infrastructure and facilities. Also, faculty, student environment, everything is nice. We have culturals and other extracurricular activities, which அதுவும் எங்களுக்கு நல்லா it's all good for us. கல்ச்சுரல்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. டெக்னிக்கலி என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டெக்னிக்கலி ஹவு டு ஃபீல் தட் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கரெக்ட் டைமிங் மேபி உங்களுக்கு, பிகாஸ் we are actually coordinators of a club called Tech Society. குட். It is the purpose of Tech Society basically வந்து இப்போது எப்போவுமே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். லைக் ஒரு 4 இயர்ஸில் வந்து அவங்க 2 ப்ராஜெக்ட் பண்ணுறது மேண்டேட்ரியாக இருக்கும். அது தவிர்த்து வந்து லைக் ரெஸ்யூமேக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது அண்ட் ஷோ கேஸ், லைக் அவங்க ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போனால் இன்னும் ப்ராஜெக்ட் ஷோ கேஸ் பண்ணோம். அதுக்காக வந்து லைக் ஸ்கில்ட் ஸ்டூடெண்ட்ஸும் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹூ எவர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் அவங்கள எல்லாருமே வந்து ஒரு கிளப்பில் சேர்த்து அண்ட் என்கரேஜிங் பீப்புள், அதுக்காக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. நீங்கள் தான் தலை அப்போ ரெண்டுத்துக்கும்? அப்படிலாம் இல்லை, வேறு அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டர்ஸ். ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் அதுக்கு. அப்போ டெஃபினட்டாக ஸோ பியாண்ட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் யூ கேன் லேர்ன் சம்திங். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான். Yeah, monthly once we have these event days. In the event day வந்துட்டு even students can bring come forward and take classes and lectures on new topics that
the syllabus may not cover. And the Mari event day, we do that once or twice a month, where students take classes for students, and also faculties do that, guest lectures, people from the industry, other colleges. So this is an initiative that Texas ID came up with, and all of us are following it. It's been amazing. குட் குட் வெரி ஹாப்பி டு நோ அபவுட் இட் ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சவிதா காலேஜை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வார்த்தையில் சொல்ல என்ன சொல்லுவீங்க? Very innovative. சென்னை தமிழில் சொல்லுங்களேன். சென்னை தமிழ்ல சொல்லுங்க. மாஸ். இப்போ நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜுடைய கேடன்ஸ் லேபில் இருக்கோம். இந்த கேடன்ஸ் லேப் இன்சார்ஜ் நம்ம பார்த்து நம்ம பேசலாம். ஹலோ சார். Hi sir, ஹவ் ஆர் யூ? I'm good sir. How about you? ஐம் குட் சார், ஐம் குட். Hi sir. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லேப் என்ன பயங்கரமாக மிரட்டுற மாதிரி வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக சார். ஸோ இந்த லேப் வந்து VLSI சிப் டிசைன் லேப். ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, திஸ் லேப் இஸ் எக்யூப்டு வித் சர்வர் பேஸ்டு கேடன்ஸ். ஸோ அப்படின்னா வந்து we are offering cyber physical space for the students. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, we are not asking students to sit in the single laboratory. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த கேம்பஸில். ஒரே பிளேஸில் வந்து அவங்க ஆக்குபைடாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 24/7 சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மட்டும் தான் இந்த லெபார்ட்டரி மட்டும் ஒர்க் பண்ண அவசியமே கிடையாது சார். ஸோ கேம்பஸில் எங்கேனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பசங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஈவன் அவங்க வீட்டில் போய் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சைபர் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சாஃப்ட்வேர். சர்வர் வந்து சர்வரில் கொடுத்ததுனால ஈவன் அவங்க ஹாஸ்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், வீட்டில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். பட் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ தட் அவங்களுடைய ஐடியாஸை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம இந்த லேபில் கொடுத்துட்ருக்கோம் சார். எனக்கு கேடன் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக்காக அந்த VLSI டிசைன் பேஸ்டு சாஃப்ட்வேராக இருக்குது. இப்போ நம்ம இந்த கேடன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எத்தனை பேர் ப்ளேஸ் ஆயிருக்காங்க? ஏதாவது ப்ளேஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஸோ நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, தாமோதரன் ஒரு ஸ்டூடெண்ட்டு, E&I ஸ்டூடெண்ட். ஸோ we got ஆஃபர் in VLSI industry with 55 lakhs LPS சார். ஸோ கண்டிப்பாக சார். ஸோ we are giving such a huge atmosphere to the students in the VLSI industryக்கு எக்யூப் ஆகிற அளவுக்கு நாங்கள் இங்கே ட்ரைன் பண்ணி தான் அனுப்புகிறோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ they are giving much more importance to the semiconductors industries. இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், சிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து 3 ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸை குஜராத்லேயும் அசாம்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ரீசெண்ட் இயர் அப்கமிங் இயரில் they are planning for ஒசூர் தமிழ்நாடு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா they are trying to give அட்மோஸ்ட் 50,000 to 75,000 எம்ப்ளாயிஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிட்டு இருக்கு சார். ஸோ இந்த லேட்டஸ்ட் டேஸில் வந்து பசங்களுக்கு அவ்வளோ இண்டஸ்ட்ரி மார்க்கெட் இருக்குது இஃப் தே ஸ்டடிட் திஸ் கோர்ஸ். அண்ட் அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்யூப்பாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சார். ரொம்ப ஹாப்பி அபவுட் இட் நீங்கள் சொன்ன விஷயங்கள். மக்களே, நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, நார்மல் நம்ம யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ வந்து நல்ல அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. சார் சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாக தமிழ்நாட்டில் ஒசூரில் வந்து இது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வரப்போகுது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான பிளான் பண்ணி தான் நாங்கள் இந்த லேபை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. உள்ள ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசுவோம். ஸோ இந்த கேடன்ஸ் லேபோட ஃபுல் ஏம்பியன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நாட் டு பி லைக் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து VLSI தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் பேஸ்டுனால வந்து அவங்க எங்கே வேணாலும் உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி பேசி பார்ப்போம். ஹலோ. Hi sir. How are you? I'm good. How are you doing? I'm good. I'm good. What's your name? Akash. Akash, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I belong to the AI department. So இப்போதைக்கு சும்மா I'm working on some projects. So அது பண்ணிட்டு இருக்கேன் இங்கே உட்காந்து. ஓகே. இப்போ இங்கே வந்து இப்போ கேடன்ஸ் லேப் இது இல்லைங்களா? இப்போ இங்கே கேடன்ஸ் வந்து இங்கே தான் உட்காந்து படிக்கணும் இல்லை வந்து வெளியில் உட்காந்து படிக்கணும்? இல்லை, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? என்விரான்மெண்ட்டில் எங்கே வேணால் நம்ம கேம்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் உட்காந்து படிக்கலாம். லைப்ரரிஸ் இருக்குது, அப்புறம் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப்ஸ் இருக்குது, எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏன் வந்து சர்வர் பேஸ்டு? ஆமாம், என் ப்ராஜெக்ட் சர்வர்ஸ் இல்லைனால நான் இங்கே உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஸோ பெட்டராக இருக்கும் அதனால். ஓகே. ஆகாஷ், நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்களா? ரீசெண்டாக தான் ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனி வந்துச்சு. ஸோ நான் என் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டேஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்வியூ நினச்சி நீங்கள் எப்பயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறத விட நான் ஜஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டாங்க. அதை காமிச்ச உடனே ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு தே சோட் வெரி குட். ஸோ அப்படியே ஹையர் பண்ணிட்டாங்க டேரெக்டாக. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டா? ஆமாம், டேரக்டர் வந்திருந்தாங்க இன்டர்வியூக்கு. ஸோ அப்படியே ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு ஹையர் பண்ணிட்டாங்க. எந்த கம்பெனியோட டேரக்டர் வந்திருந்தாங்க? ஃபாக்ஸ்கான் ஒரு சைனீஸ் கம்பெனி இருக்குது. அவங்க இந்தியாவுக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க புதுசாக. அது மேனுஃபேக்சர் ஐஃபோன்ஸ் அண்ட் அசம்பிளி எல்லாமே இந்தியாவில் பண்ணுறாங்க. ஸோ ஐஃபோனோட கேமராவில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஏன் கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறீங்க? ஃபுல்லாகவே காலேஜ் மூலமாக தான் வந்துச்சு. ஸோ வந்ததே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ஃபாக்ஸ்கான் அவ்வளோ பெரிய கம்பெனி காலேஜுக்கு வருதுன்றது பெருசு தான். ஸோ வந்த உடனே ஐ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ காலேஜில் ஹெல்ப்பும் பண்ணாங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ அப்படியே ப்ளேஸ் ஆகிட்டேன். எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஸோ டோட்டலாக ஐ ஹேவ் 118 ரெப்போசிட்டரிஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. எவ்வளோ? 118. 118? ஆமாம், 4 இயர்ஸில் மொத்தமாக காலேஜில் பண்ணதெல்லாம். மக்களே, இங்கே இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. 118 ப்ராஜெக்ட்ஸு செஞ்சு
அந்த GitHub அப்படிங்கிற அதில் வந்து டெபாசிட்டரியாக வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த ஃபாக்ஸ்கானுடைய டைரக்டர் சார் வந்து டைரெக்டாக இம்ப்ரெஸ் ஆகி உடனே இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசுவோம். ஹாய். Hello, sir. Hello. How are you? I'm fine, sir. ஹேர் ஸ்டைல் சூப்பராக அப்படி கதாநாயகமாக இருக்கீங்களே. Thank you, sir. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? Sir, I'm currently researching about product design, sir. So I have a product recently I've done my final project, so I just want to make it useful for normal people to use. So I was looking into product design, how to use it. Sir. How do you feel about this learning? Yes, sir. It's like very good, very supportive environment, sir. Like we can work on our project independently, and we can ask for help anytime we want, sir. ஹலோ, இப்போ நம்ம லேபில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரை கேட்டாலும் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கானில் டேரக்டர் வந்து என்ன எடுத்தாங்க. ஏன்ப்பா எடுத்தாங்கன்னு கேட்டால் இத்தனை ப்ராஜெக்ட் பண்ண அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து பயங்கரமாக ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக வந்து இத்தனை ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேட்போம். ஹலோ. ஹாய் சார். உங்கள் பேர்? ஐம் ஜீவத். ஜீவத் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜீவத்? சார் அது நானும் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ப்ராஜெக்ட் நீங்களும் ப்ராஜெக்டா? பாருங்கள், தெரிக்க விட்றாங்க, எங்கே போனாலும் ப்ராஜெக்ட். ஓகே, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? சார் அது நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அந்த ப்ராஜெக்டில் ஒரு குட்டி பக் வந்துச்சு, அது நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதாவது இன்றைக்கெலாம் வந்து நம்ம அந்த ட்ரெடிஷ்னலெலாம் படிச்சுட்டு இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இனி வரப்போகிற ஃபியூச்சர் அதாவது நம்ம 5Gன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ப்ராஜெக்ட் ஓரியன்டட் லேர்னிங், ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் லேர்னிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எய்ம் நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியுது. அது போக வேறு என்ன ஸ்கில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த மாதிரி ஓகே, இப்போ நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க தெரியுது. வேறு உங்களுக்கு அதை தவிர வேறு உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் வேறு என்ன? அதை இப்போ படிக்கிறது ஓகே, படிக்கிறது தவிர வேறு ஏதாவது ஸ்கில் இங்கே அலோவ் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி ஸ்கில்ஸ் இங்கே தான் இருக்கா? சார் இருக்கு சார். என்னோட ப்ரொஃபஸர்ஸ் கூட என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு மியூசிக் தெரியும்னு. ஸோ மியூசிக் தெரியுமா? நீங்கள் தாளம் போடுவீங்களா? தாளம்ன்றதை விட சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃப்ளூட்டு, கீபோர்டு அதெல்லாம் வாசிப்பேன். ஃப்ளூட் இருந்தால் இப்போ உங்களுக்கு கொடுத்து வாசிக்க சொல்லிடுவோம் நான். இப்போ ஃப்ளூட்டெல்லாம் வாசிப்பீங்களா? வாசிப்பேன் சார். என்ன வாசிக்கலாம்? ஏதோ ஒரு பாட்டு வாசிக்கலாம் பார்ப்போம். ஃப்ளூட் இல்லாமல் ஒரு டக்குன்னு ஒரு யோசிங்க சார். நான் விசிலே பண்ணி காமிப்பேன் சார். விசில் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ விசில் ஒரு பாட்டு கேட்டுடலாமா எல்லாருமே? விசில் பண்ணுங்கள் பார்ப்போம். சார் என்ன பாட்டு சார்? என்ன பாட்டா? எல்லாருக்கும் இப்போ ட்ரெண்டிங்காக என்ன பாட்டு இருக்குது? எல்லாருக்கும் ட்ரெண்டிங்காக என்ன பாட்டு? இப்போ ட்ரெண்டிங் பாட்டு என்ன? அந்த பாட்டு தெரியல, எனக்கு தெரியல. நான் வந்து சித்தப்பா, அதனால் எனக்கு தெரியுதான்னு தெரியல. நீங்களாம் வந்து யூத்து, அதனால் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு தெரியும். இப்போ எல்லோரும் ட்ரெண்டிங்காக இருக்கிற பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் சூழ்நிலை. அந்த கண்மணி அன்போடு காதலன் அதானே? பாருங்கள், அதான் ட்ரெண்டிங்கான பாட்டாமல் எனக்கு தெரியல. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். எனவே சூப்பராக நீங்கள் ஃப்ளூட் வாசிக்கிங்க, உங்களுக்கு விசிலிங்லேயே எனக்கு நல்லா தெரியுது. கீப் டூயிங். நிறைய விஷயங்கள் பண்ணணும். நம்ம ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸும் வந்து இன்றைக்கி இங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹாய். Hi sir. How are you? I'm good. I'm good. What's your name? Beauty Kumari. Beauty? Yes. Wow, you are really only beauty தாங்க. சூப்பர். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? I come from Bihar. பீகாரா? Yes. ஓகே. ஹிந்தி? Yes. ஹிந்தி மாலும்? मालूम. உங்களுக்கு ஹிந்தி மாலும், எனக்கு ஹிந்தி மாலும் நைய. ஓகே, இருந்தாலும் சின்ன சின்ன வார்த்தை எனக்கு ஹிந்தியில் தெரியும். 2 வார்த்தை வீட்டில் கேட்கலாமா? कैसे है? ठीक है. ठीक है. आप कैसे हैं? मैं बहुत अच्छा है, right? सविता इंजीनियरिंग कॉलेज. You are all the way from Bihar, right? Yes, yes. பீகார்லேருந்து வந்திருக்கீங்க. தமிழ் தெரியுமா? ஆமாம் தெரியும். தமிழும் தெரியுமா? ஆமாம் சார். ஐயோ, அப்போ நீங்கள் ஹிந்தியும் கற்றுக்கிட்டீங்க. ஹிந்தி உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டீங்க. அப்போ தமிழில் பேசலாமே நம்ம 2 பேரும். பேசலாமா? நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட தமிழ் வார்த்தை என்ன? எப்படி இருக்கீங்க? சூப்பர். எங்கேருந்து வரீங்க? வெரி குட். நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கீங்களா? அதுதான் தமிழர் பண்பாடு. எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, நல்லா இருக்கீங்களா? இதாங்க தமிழர் கலாச்சாரம். வந்தவொடனே கற்றுக் கொடுத்துட்டாங்க, அவங்களும் நல்லா பேசிட்டாங்க. சூப்பர். இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பீகார்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த காலேஜ் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த காலேஜ் வந்து ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. அது தவிர அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கைடு அசைன் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அது இல்லாமல் அவங்க வந்து எங்களுக்கு பேப்பர் பப்ளிஷ் பண்ண வைப்பாங்க. ஆமாம். இதையே நீங்கள் ஹிந்தியில் சொல்லுங்கள். ये कॉलेज बहुत अच्छा है. जब हम लोग इधर आते हैं तो हम लोग को पढ़ने का मन करता है और वो भी नहीं, सारे सब्जेक्ट्स में प्रोजेक्ट भी करने के लिए देते हैं
और जब प्रोजेक्ट करते हैं हम लोग के लिए एक टीचर भी असाइन कर देते हैं और उन लोग हम लोग को सिखाते हैं क्या करना है और कुछ भी मदद चाहिए तो उन लोग हम लोग को देते हैं और सारे चीज़ में सब हम लोग को सहायता करते हैं. ஹிந்தியில் வந்து நம்ம வந்து இப்போ நன்றி சொல்லணும். ஹவு டு சே ரைட்? நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாமா ஹிந்தியில்? எனக்கு ஒரு வார்த்தை கற்றுக் கொடுங்களேன். வாட் டு சே, ஹவு டு சே? शुक्रिया. शुक्रिया. ओके, शुक्रिया. शुक्रिया.